முதலாளித்துவம் பேசும் அமெரிக்கா சொல்லுகின்றது, நான் இந்த நாட்டை நான் மிளிர வைக்கின்றேன், நான் எல்லா விதமான உதவியை செய்கின்றேன் என்று சொல்லி அமெரிக்கா வந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவுடைய நிலையை பார்க்கும் பொழுது செப்டம்பர் 17 அன்று பொருளாதார நகரமான நியூயார்க்கில் மக்களுடைய எழுச்சி ஆரம்பமாகிவிட்டது. ஆக்கிபை வால் ஸ்ட்ரீட் என்று, வால் ஸ்ட்ரீட் ஆக்கிரமிப்பு என்று சொல்லக்கூடிய போராட்டம் வெடித்துள்ளது. என்ன காரணம் தெரியுமா? அங்கு ஒரே 1% மக்கள் மட்டும்தான் பணக்காரராக இருக்கின்றார்கள். 99% சாதாரண மக்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி வெட்ட வெளிச்சமாக கூடிய நேரத்திலே மக்கள் எல்லாம் எழும்ப ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வளவு காலமும் நீ பொய்யுரைத்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தாய் என்று மக்கள் தெருவுக்கு இறங்கி போராட ஆரம்பித்து விட்டார்கள். ஆக முதலாளித்துவம் பேசக்கூடிய அமெரிக்காவும் அங்கே அடி வாங்கி கொண்டு இருக்கின்றது. அதுக்கு ஆதரவளிப்பதாக, இந்தியாவுக்கு ஆதரவளிப்பதாக அடி வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா சொல்வது மிகவும் கேலிக்கூத்தாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. ஆக இந்த தேசத்திலே மக்களை பற்றியான கவலையோ, மக்களை நல்ல வழி நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய, நீதி செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நியதி இருந்தும் இல்லாத நிலையிலே மக்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலித்துகளின் நிலை என்ன? நவீனமடைந்த நாகரிகமடைந்த நம்முடைய நாட்டிலே இந்த காலகட்டத்திலே, மனு தர்மம் இருந்த அந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான தலித்துகள் பாதிக்கப்பட்டார்கள். 1947க்கு பிறகு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அரசியல் சட்டம் 17வது பிரிவு கூறுகிறது, எல்லோரும் சமம் என தீண்டாமை சட்டப்படி ஒழிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய பிரிவு இருந்தும் கூட இன்றளவும் நடைமுறையில் ஒழிக்கப்படவில்லை. பெரும்பான்மையான இடங்களிலே தீண்டாமை கொடுமை ஆங்காங்கே நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். அவர்களுக்கு எதிரான கொலை பாதகத்துடைய பட்டியலை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆண்டொன்றுக்கு 5000 தலித்துகள் கொலை செய்யப்படுகிறார்கள், 4000 தலித் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், 6000 தீ வைப்புகள் நடத்தப்படுகின்றது என்று பாராளுமன்றத்திலே அரசியல்வாதிகளின் கணக்கெடுப்பு என்றால், இங்கு இந்திய தேசத்திலே ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலவரத்திலே இந்த அளவுக்கு தலித்துகள் பாதிப்பார்கள் என்பதை நமக்கு உணர முடியவில்லை. அந்த அளவுக்கு வருத்தம் தான் நாம் முன்னே நின்று கொண்டு இருக்கின்றது. குஜராத்திலே கடந்த பிப்ரவரி மாதம் நிர்மா சிமெண்ட் நிறுவனத்திற்காக இடத்தை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய முயற்சியை மோடி அரசு எடுக்கக்கூடிய நேரத்திலே அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் தலித்துகள் ஒருங்கிணைந்து போராடினார்கள். அந்த போராட்டத்தை நடத்துவதற்காக தடியடி நடத்தி அங்கு இருக்கக்கூடிய பெண்கள், பெரும்பான்மையான பெண்கள் கை முறிந்தவர்களாகவும் கால் முறிந்தவர்களாகவும் காட்சியை பார்க்கக்கூடிய நேரத்தில் கவலை இருக்கின்றது. இவர்தான் சொல்லுகின்றார் என்னவென்று, நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்காக விரதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஒரு பக்கம் தலித்துகளுடைய படுகொலை, சிறுபான்மையினருக்கு எதிரான படுகொலை இப்படி நடத்தி கொண்டு வேஷம் போடக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்க முடிகிறது. தமிழகத்திலும் கூட தலித்துகளுக்கு எதிராக நடந்த அந்த துப்பாக்கி சூடு, பரமக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு கண்டிக்கத்தக்கது, அநீதியானது. அங்கே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, NCHRO, STPI போன்ற எல்லா இயக்கமும் அங்கு உண்மை அறிவதற்காக சென்றது. அங்கு ஒவ்வொரு மக்களிடத்திலும் நடந்த சம்பவத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது சாதாரணமாக முடிக்கக்கூடிய பிரச்சனையை தலித்துகள் என்ற ஒரே காரணத்தினால் கலவரத்தை தூண்டிவிட்டு 6 தலித்துகளை சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் தமிழக அரசையும் நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்படி இந்திய நாட்டிலே தலித்துகள் ஆங்காங்கே படுகொலை செய்யப்படுவது, கற்பழிக்கப்படுவது, அவர்களுடைய பொருளாதாரங்கள் சேதப்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் பார்க்க முடிகிறது. இதைத்தான் அனுபாமா ராவ் சொல்லக்கூடிய நேரத்தில், be it violence against Dalit or tribal dispossession, collective suffering in justified
as being in the interest of backward communities என்று சொல்லுகிறார். அரசியல் ஆர்வலர் சொல்லுகிறார், தலித்துகளுக்கு எதிராக நடத்தப்படும் வன்முறையாக இருக்கட்டும், பழங்குடி மக்களை வெளியேற்றப்படும் வன்முறையாக இருக்கட்டும், அனைத்தும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனை பாதுகாக்கத்தான் நாங்கள் இப்படி செய்தோம் என்று அரசு சொல்லும். அதுதான் பரமக்குடியிலும் நடந்தது, அதுதான் குஜராத்திலும் நடக்கின்றது. ஆங்காங்கே தலித்துகளுக்கு எதிராக, பழங்குடியினர் மக்களுக்கு எதிராக, சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கக்கூடிய கலவரங்களுக்கு பின்னணியிலே அந்த மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காகத்தான் நாங்கள் அப்படி செய்தோம் என்று சொல்வார்கள். இன்றளவு அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம், முஸ்லிம்கள், தலித்துகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அநீதிழைக்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்தது முஸ்லிம்களுக்கு எதிரான போக்கு. இந்தியாவிலே 13.8% இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஆண்டாண்டு காலமாக பின்தங்கிய நிலையிலே வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி பல கமிட்டிகளும் வந்ததுண்டு, கமிஷனும் உண்டு. மண்டல் கமிஷனில் இருந்து சச்சார் கமிட்டி வரை ஒவ்வொரு கமிட்டிகளும் இந்த முஸ்லிம்களுடைய நிலையை படம் போட்டு காட்டிக் கொண்டு இருக்கின்றன. சமூகமும் அதில் ஒரு விழிப்புணர்வு இருக்கின்றது என்பதை நம்மால் உணர முடியும். ஆக இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கமிட்டிகளுக்கும் கமிஷன்களுக்கும் இன்று வரை ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய, ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் விமோசனத்தை தரவில்லை, அதற்குண்டான நல்ல ஒரு பாதையை வகுத்து தரவில்லை. இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வாழ்ந்தார்களா என்ற வரலாறு இருக்காது என்று சொல்லி சச்சார் கமிட்டி தன்னுடைய அறிக்கையில் சமர்ப்பித்த போதும் கூட எந்த அரசும், காங்கிரஸ் அரசும் கவலை கொள்ளவில்லை. யாரும் கவலை கொள்ளாத நிலையில்தான் இன்றளவு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக முஸ்லிம்களுடைய கல்வி, தொழில், அரசியல் இப்படி இருக்கக்கூடிய துறைகளிலும் கூட அவர்களுடைய வளர்ச்சிகளை பற்றி எந்த அரசியல்வாதிகளும் சிந்திப்பதில் குறை உண்டு. இன்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அதில் இரண்டாம் சிந்தனை உண்டு. அவர்கள் அந்த நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய, சம உரிமையை கொடுக்கக்கூடிய, சம பங்கை கொடுக்கக்கூடிய, வளர்ச்சியில் அவர்களையும் மேன்மைப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய முயற்சியிலே அந்த நீதியிலே பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்க முடியும். ஆக இன்று வரை நீதி பரிபாலனம் நடக்கவில்லை. அவர்களுடைய பாதுகாப்பை பாருங்கள். ஆங்காங்கே நடக்கக்கூடிய கலவரங்களுக்கு ஒவ்வொரு கமிஷன் போடப்படும். கிருஷ்ணா கமிஷன் போடப்படும், மதன்பூர் கமிஷன் போடப்படும், இன்னும் கோகுல கிருஷ்ணன் கமிஷன் போட. ஆனால் அந்த கமிஷன் அறிக்கையின் பின்னணியிலே ஒரு விஷயத்தை குறிப்பிடுவார்கள். நடந்த கலவரத்திற்கு 99% RSS சங் பரிவாரர்கள் தான் காரணம். அது மட்டுமல்ல, இழந்த பொருளாதாரங்களில் 99% முஸ்லிம்களுடையது என்று குறிப்பிடுவார்கள். அப்படி இருந்தும் கூட எந்த விதமான நடவடிக்கையோ அவர்கள் மீது குற்ற நடவடிக்கையோ எடுக்காத நிலையில்தான். இப்படிப்பட்ட வரிசையில்தான் பாபர் மசூதி 1992 டிசம்பரிலே இடிக்கப்பட்டது. அப்பொழுது காங்கிரஸ் அரசு சொல்லியது, நாங்கள் அதற்கு நடவடிக்கை எடுப்போம், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்போம், அதே இடத்தில் பாபர் மஸ்ஜித் கட்டித்தருவோம் என்று சொல்லியது. ஆக அடுத்து வரக்கூடிய அரசியல் களத்திலே சொல்லுகின்றது, எங்களுக்கு ஓட்டளியுங்கள், நாங்கள் ராமர் கோயிலை கட்டித்தருகிறோம் என்று நிறம் மாறியது. ஆக ஆட்சியில் இருந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இந்த முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய வரிசையிலும் இரட்டை நாக்குடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி பாபர் மசூதியுடைய தீர்ப்பில் செப்டம்பர் 30 அன்று வழங்கிய தீர்ப்பு நம்முடைய வீட்டை 3 கூறுகளாக பிரித்து மற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த ரைட்ஸை அந்த நீதிபதிகள் 3 நபர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அது ஒரு அநீதியான தீர்ப்பு, அது ஒரு பாரபட்சமான தீர்ப்பு, இந்திய இறையாண்மையை கேலி கூத்தாகும் தீர்ப்பு என்று பல சமூக ஆர்வலர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக நீதிமன்றமும் கூட முஸ்லிம்களுடைய விஷயத்தில் இரட்டை நீதி வழங்குவதும் அவர்களை
பின்தங்கியவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியும். 1992க்கு பிறகு ஆங்காங்கே நடந்த குண்டுவெடிப்புடைய பின்னணியில் முஸ்லிம்கள் தான் காரணம் என்று அவர்களை தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக சித்தரித்து ஆங்காங்கே அவர்களை கைது செய்வதும், பொய் வழக்கிட்டு சிறையில் அடைப்பதுமாக வழக்கமாக இருந்தது. ஆனால் ஆரம்பத்திலிருந்து குறிப்பிடுகிறோம், இப்படிப்பட்ட ஒரு நிலையை முஸ்லிம்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று நம்முடைய பத்திரிகை விடியல் வெள்ளியில் அடிக்கடி குறிப்பிடுவது உண்டு. யாரும் கண்டுகொள்வதில்லை. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு வெளிச்சத்துக்கு வருகிறது. 1992க்கு பிறகு இந்தியாவில் நடந்த பெரும்பான்மையான குண்டுவெடிப்புகளில் RSS சங் பரிவாரர்கள் தான் காரணம். அவர்கள்தான் இந்த தேசத்துக்கு விரோதமான செயல்களை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் தேசத்துக்கு விரோதமான செயல்கள் செய்வது புதிதல்ல. இந்த நாட்டினுடைய தேசத்தந்தை காந்தியை கொண்டதும் அவர்கள்தான். இந்த நாட்டினுடைய சின்னமாக கருதப்படக்கூடிய பாபர் மசூதியை இடித்தவர்களும் சங் பரிவார பாசிஸ்டர்கள் தான். அதே மாதிரி இந்த நாட்டில் நடந்த ஒவ்வொரு குண்டுவெடிப்புகளுக்கும் காரணமானவர்களும் RSS சங் பரிவாரர்கள் தான் என்று சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் லேட்டாகவே புரிந்து கொண்டார்கள். ஆக அந்த இன்வெஸ்டிகேஷனை செய்த காவல்துறை அதிகாரி, நல்ல அதிகாரி கார்கரே சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். ஆக மலேகான் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட RSSக்கு 3 நபர்களுக்கு பிணையில் விடுதலை செய்யப்படுகிறார்கள். 1998 குண்டுவெடிப்பிலே கைது செய்யப்பட்ட கோவை வாழ் முஸ்லிம்கள் ஏறத்தாழ விசாரணை கைதிகளாக 9 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலிருந்து வாடி வதங்கி அவர்களுக்கு அந்த வழக்கு நடத்தி அந்த வழக்கிலே அவர்கள் எந்த விதமான பார்ட்டும் எந்த விதமான பகுதி இல்லை என்பதை உணர்ந்து வெறுமனே விட்டால் அரசுக்கு அவப்பேர் ஏற்படும் என்ற காரணத்தினாலே 9 ஆண்டு தண்டனை என்று சொல்லி விடுதலை செய்தது. ஆக 9 ஆண்டுகளாக விசாரணை கைதிகளாகவே சிறையில் இருந்தார்கள் முஸ்லிம்கள் என்ற காரணத்தினால். மலேகான் குண்டுவெடிப்பு சமீப காலத்தில் தான் நடந்தது. அந்த வழக்கிலே அவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் என்ற காரணத்தினால் சிறையிலே வாழ்ந்து சிறையிலே விசாரணை கைதிகளாக மடிந்த சகோதரர்களும் உண்டு. அகமதாபாத் குண்டுவெடிப்பிலே அப்சல் உஸ்மானி என்று சொல்லக்கூடியவர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார். அவருக்காக லீகலாக உதவி செய்து கொண்டிருந்த அவருடைய தம்பி ஃபைஸ் உஸ்மானி காவல் நிலையத்திலே அடித்து கொலை செய்யப்பட்டு இருக்கின்றார். என்ன நீதி இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றது? ஆக இப்பொழுதும் கூட கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியிலே அண்ணா பிறந்த நாள் விழாவின் பொழுது, நூற்றாண்டின் விழாவின் பொழுது 1405 கைதிகள் 7 வருடம் கழித்த 1405 கைதிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் அதில் ஒரு முஸ்லீம் கூட இல்லை. ஒரு பாரபட்சமான ஒரு நடவடிக்கை, அநீதியான நடவடிக்கை. இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லையா முஸ்லீம்? அவர்கள் என்ன 2ஆம் தட குடிமக்களா? எல்லா மக்களுக்கும் மன்னிப்பு உண்டு என்றால் இந்த முஸ்லிம்களுக்கு மன்னிப்பு இல்லையா? கருணைக்கு அப்பாற்பட்டவர்களா? எந்த அளவுக்கு என்றால் சங் பரிவார RSS சார்ந்த அசீமானந்தாவே கலீல் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அசீமானந்தா பொய் வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த கலீலோட பழகக்கூடிய நேரத்தில் மனம் மாற்றம் ஏற்பட்டு சொல்லுகின்றார், நான் இப்படிப்பட்ட ஒரு அநீதியை இழைத்து விட்டேனே, அவர்களுக்கு குடும்பம் உண்டு, அவர்களுக்கு படிப்புண்டு, அவர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை உண்டு என்பதை உணராமல் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு இருக்கின்றாரே என்று சொல்லி மனம் மாறி அவர் அப்ரூவராக மாறினார் அசீமானந்தா. ஆக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முஸ்லிம்கள் மீது கருணை பார்வை அற்றவர்களாக 1405 கைதிகளில் ஒரு முஸ்லீமும் கூட இன்றளவும் கூட கோவை சிறையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கடந்த செப்டம்பர் 15 விடுதலை செய்யப்படவில்லை. ஆங்காங்கே முஸ்லிம் இயக்கங்களும் அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் சென்னைக்கு படையெடுத்து அரசுக்கு முறையிட்டது. நீண்ட காலமாக எங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு மன்னிப்பளியுங்கள், அவர்கள் திருந்து விட்டார்கள், அவர்களுக்கு குழந்தை உண்டு, அவர்களுக்கு குடும்பம் உண்டு, ஒரு மன்னிப்பு கொடுங்கள் என்று அவர்களுடைய பெண்கள் எல்லாம் இந்த சென்னை முற்றுகையிட்டு அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள்.